ரமலான் பண்டிகை மலேசியாவில் கோலாகலமாக கொண்டாடப்பட்டது. மலேசிய பிரதமர் இல்லத்தில் ரமலானை ஒட்டி 50,000 பேர் பங்கேற்ற சிறப்பு விருந்து உபசரிப்பு நிகழ்வும் நடைபெற்றது. இது குறித்த தொகுப்பை வழங்குகிறார் அங்கிருக்கும் செய்தியாளர் மோகனா அருட்ஜோதி. மலேசியா முழுவதும் இன்று நோன்பு பெருநாள் கொண்டாட்டம் களை கட்டியது. நோன்பு பெருநாளை முன்னிட்டு மலேசிய பிரதமர் டத்தோஸ்ரீ ஸ்ரீ நஜீப் துன் ரசாக்கின் சார்பில் அவரது அதிகாரப்பூர்வ இல்லத்தில் இன்று திறந்த இல்ல உபசரிப்பு மிகவும் விமரிசையாக நடைபெற்றது. மலேசியாவில் பெரும்பான்மை இனத்தவர்களான முஸ்லிம்களின் நோன்பு பெருநாள் தேசிய பண்டிகையாக கொண்டாடப்படுகிறது. இம்முறை காலை முதல் மாலை வரை நடைபெற்ற பிரதமரின் திறந்த இல்ல உபசரிப்பில் கிட்டத்தட்ட 50,000 பேர் கலந்து கொண்டனர். உள்நாட்டினர் மட்டுமின்றி பல்வேறு நாடுகளைச் சேர்ந்த வெளிநாட்டு சுற்றுப்பயணிகளையும் இன்றைய நிகழ்வில் காண முடிந்தன. மலாய்க்காரர்கள் மட்டுமின்றி சீனர்கள் மற்றும் இந்தியர்கள் என திறந்த இல்ல உபசரிப்புக்கு வருகை புரிந்த அனைவரும் பிரதமர் மற்றும் அவர்தம் துணைவியார் மற்றும் இதர அமைச்சர்களோடும் கைகுலுக்கி மகிழ்ந்ததோடு தொடர்ந்து நடைபெற்ற மாபெரும் விருந்து உபசரிப்பிலும் கலந்து கொண்டனர். இன்றைய நிகழ்வில் பல்வேறு கலாச்சார நிகழ்ச்சிகளும் பலதரப்பட்ட மலேசிய உணவு வகைகளும் பரிமாறப்பட்டன. மலேசியாவை பொறுத்தவரை நோன்பு பெருநாள் கொண்டாட்டங்களில் மலாய்க்காரர்கள் மட்டுமின்றி மற்ற இனத்தவர்களும் ஆர்வத்துடன் கலந்து கொண்டு பரஸ்பர அன்பை பரிமாறிக்கொள்வது வழக்கமாகும். சந்தோஷமா இருக்கு. 3 இனமும் ஒன்னா சேர்ந்து கொண்டாடுறது ரொம்ப நல்லா இருக்கு. இந்த மாதிரி கிடைக்காது எங்கேயுமே இந்த மாதிரி இடத்துல. மலே தவிர்த்து தமிழ் ஆளுங்கிறோம் வெளியூர்லேருந்து கூட ஆளுங்க வராங்க. ஸோ அதை பார்த்தா சீரியஸ்லி மகிழ்ச்சியாக இருக்குது. ரியலி யூனிக்காக இருக்குது. ஏன்னா நம்ம மலேசியாவில் தான் நம்ம நிறைய மக்களை நம்ம பார்க்க முடியும். டிஃப்ரெண்ட் கல்ச்சர்லேருந்து வந்தவங்க. நாடு தழுவிய அளவில் பல இடங்களிலும் இது போன்ற நோன்பு பெருநாள் திறந்த இல்ல உபசரிப்புகளும் கொண்டாட்டங்களும் நடைபெற்றன என்பது குறிப்பிடத்தக்கது. நோன்பு பெருநாள் என்பது ஒரு குறிப்பிட்ட இனத்தின் பண்டிகையாக மட்டுமின்றி இது போன்ற திறந்த இல்ல உபசரிப்புகளானது இந்நாட்டில் வாழும் பல்லினத்தவர்களை ஒன்றிணைக்கும் தளமாகவும் மலேசியாவுக்கே உரிய தனித்துவமாகவும் விளங்குகிறது என மிகையில்லை. புதிய தலைமுறை செய்திகளுக்காக வணக்க மலேசியா ஒத்துழைப்போடு கோலாலம்பூரிலிருந்து மோகனா அருட்ஜோதி.